ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டு சாப்பாடுனாலே எல்லாம் குஷியாகிடும். அதுவும் நான்வெஜ்னால் சொல்லவே தேவையில்ல. எல்லோரும் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு டப்பாவை திறந்தோடனே நண்டை பார்த்ததும் ஒரே குஷி. அப்பா இவ்வளோ பெரிய நண்டு, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நண்டில் அந்த சாந்துலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது அமிர்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு வேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சாப்பாடு நல்லா இருந்தாவாச்சும் பரவாயில்ல, வாயிலே வைக்க முடியல. ஏன்டா இப்படி செய்கிறீங்கன்னு இருக்கும். நல்லா செய்ய தெரியும் அவங்களுக்கு செய்யும்போது மட்டும் சூப்பராக செஞ்சுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு செய்யும்போது மட்டும்தான் இப்படி செய்வாங்க. அது என்னமோ தெரியல, நிறையா சாப்பிட்ருவோன்றதுக்காகவா இல்லை செலவாயிடும்ன்றதுக்காக இப்படி செய்கிறானுங்களான்னு தெரில. 6000 7000 கொடுத்த ஹாஸ்டலில் இருக்கோம், ஆனால் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்லலாம் வீட்டு சாப்பாடு வரும்போது ரொம்ப அமிர்தமாக தெரியும். இல்லைனாலும் வீட்டு சாப்பாடு சூப்பராக தான் இருக்கும், சொல்லவே தேவையில்ல. நான் தான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன்னு பார்த்தா என்னை ஓவர்டேக் பண்ணி ஒருத்தி எப்படி சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். இந்த ராஜ்கிரண் முனி படத்தில் சாப்பிடுவார்ல, அந்த மாதிரி அவள் அவ்வளோ குஷியாகிட்டா. ஒரு நிமிஷம் அவள் ஃபேஸை பார்க்குமே சந்திரமுகி ஆகிட்டா.